friends, welcome back. This is your all. சரி வாங்க நம்ம மல்லி சீரியல் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா காரசாரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி கிட்ட நம்ம ராஜேஸ்வரி சாரி கேக்குறாங்க. எப்படி என்ன ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட கேரக்டர் வந்து ராஜேஸ்வரி ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருப்பாங்க. இதனால கோபம் வந்த விஜயோ என்ன இருந்தாலும் ஒருத்தங்களோட கேரக்டர் ஒருத்தவங்க கூட குணத்தை தப்பா சொல்றது மிகப்பெரிய தவறு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மல்லிகிட்ட சாரி சொல்லிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நானும் மல்லி சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ராஜேஸ்வரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரியம்மாங்க தாங்க சந்தில சிந்து போடுறாங்க. நோ 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 சீஸ் டீடு வாட் யூ நோ மல்லி கேரக்டர் டெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு என்ன இங்கிலீஷ்னே தெரியலங்க, ஏதோ ஒரு இங்கிலீஷை போடுறாங்க. இதை போட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கு என்னாச்சுன்னு தெரியல, பயத்துல வேர்த்து நடுங்கி சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பெரியம்மா ராஜேஸ்வரியா இது இப்படி எல்லாம் ஆய் சொல்றாளே சாரி சொல்றாளே அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேப்ல தாங்க நம்ம மல்லி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ராஜேஸ்வரியா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ராஜேஸ்வரி இங்க சாரி கேட்கற மாதிரி கேட்டு பெனாயில் ஊத்தி கழுவுன வாயை அப்படின்ற மாதிரி போய் வாயை கழுவுறாங்க. ஏன்டான்னு பார்த்தா மல்லிக்கு சாரி சொல்லிட்டு அவ்வளோ கேவலமா நினைக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி. எனக்கு இதை பார்த்த உடனே மொத்த நரம்பு நாட்டி எல்லாம் துடிச்சு கொதிச்சு வந்துச்சுங்க. பட் பெனாயில் ராஜேஸ்வரி வாயில் தானே ஊற்றிக்கிறாங்க, அதனால டென்ஷன் இல்லை, கல்விவலி சொடுதோ அப்படின்னு விட்டேன். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேவோசாய்கா இசை சொச்சைகத்தோ வேற ஒன்றும் நடக்கலைங்க. நம்ம அடுத்த நாள் நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் என்ன அவகிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டால, எதையாவது பண்ணணும், நான் பண்ணியே தீருவேன் மேக்கரும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாகோட சபதோட அந்த டைமிங்ல நம்ம மல்லி வராங்க. கையில கோயிலுக்கு போயிட்டு பிரசாத கூடை எடுத்துட்டு வராங்க. வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு நீட்ட உடனே ராஜேஸ்வரி ஒரு அடி அடிச்சு செவத்துக்கு போய் பட்டான உழுதுங்க. இதை பார்த்த உடனே நம்ம மல்லி முழிக்கிறாங்க. என்னங்க தப்பா சொல்லிட்டேன், பிரசாதம் தானே எடுத்துக்க சொன்னா அது குத்தமான்னு கேட்க, என்னடி பண்றதே மட்டும் பெரிய உத்தமை மாதிரி நடிக்கிறியா, இருட்டி உன வச்சுக்கிறேன், நீ ஒன்னு வச்சுக்காத விஜய் வச்சுக்கிட்டா போதுன்ற மைண்ட் வாய்ஸ் அவங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமைதியா இருக்காங்க. உடனே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இது வரைக்கும் நீ பார்த்த முகம் வேற, இனி பார்க்க போற இந்த முகம் வேற அப்படின்னு ராஜேஸ்வரி மாசா கிளாஸா ஒரு சீனை பஞ்சு போட உடனே மல்லி பேண்ட் முழிக்க ராஜேஸ்வரி அப்படி கொதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயமே தெரியாம ஒரு பக்கம் போயிட்டு இருக்காருங்க. ஏன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கு தாங்க. ஆபீஸ்ல ஒரு புதுசா ஒரு டெண்டர் மீட்டிங், அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாதான் ஒரு அமௌண்ட் பல்க் ஆஃப் அமௌண்ட் ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கும் போது நாளைக்கு என் கூட வேலை செய்யறவங்க வேலையை விட்டு போறாங்க, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற இடத்துல வேலை, ஒரு 3 நாள் ஊர் மேல போறான். ஸோ அதனாலேயே அவங்ககிட்ட அவன் ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு போய் எனக்கு தேவையான தலை இன்னைக்கு வாங்கி அவன் கார்டை தேய்ச்சி கொடுத்துட்டேன், காரணம் என்கிட்ட காசு இல்லை. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மல்லி சீரியல் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் ரஞ்சிதா ராஜேஸ்வரி என்னென்ன பிளான் பண்ண போறாங்க, மல்லி எப்படி கவுக்க போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ற மக்களே. உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான், வாழ்க்கைன்றது அப்படிதாங்க. இன்னார் ஒருத்தர் இவ்வாழ்க்கை அவ்வாழ்க்கை எவ்வாழ்க்கை பொய்க்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. டாடா, see you, bye bye.